சிம்ம ராசி அன்பர்கள், எங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்குது அப்படின்னா, சிம்மம் ரொம்ப சந்தோஷப்படணும். அப்பாடா அப்படின்னு நீங்கள் பெருமூச்சு விடுறதுக்கோ, உங்களை நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கோ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிலீஃப் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனியினோட ஆட்டம் ஆரம்பித்தாலும் இப்போ பெருத்த ரிலீஃப், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, 1/6/2026 வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி ஆகிறார். மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். அப்படி உச்சம் பெற்று அமர்ற குருவினோட 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேலே படியுது, அஷ்டமத்து சனி மேலே படியுது. அப்போ சனி கப் சிப்புன்னு ஆயிடுவார். அவர் உங்களை கொஞ்சோண்டு கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், உங்களை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்த மாட்டார், எந்த விதத்துலையும் காயப்படுத்த மாட்டார். நீங்கள் உங்களை கம்ப்ளீட்டாக அவர் ஃப்ரீ பண்ணிவிட்டார். அவர் பாட்டுன்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், நீங்கள் போய் அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப அவ்வளோதான். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா. பொதுவாக சிம்மம் வந்து ஒரு கூட்டத்துக்கு தலைமையாக இருக்கணும், தலைமை தாங்கணும், ஒரு இடத்துல நம்ம கெத்தாக போய் நிற்கணும், அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸை இந்த காலகட்டம் கொஞ்சம் காலகட்டமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயுமே ஃபங்க்ஷன் போக விருப்பப்பட மாட்டீங்க, 10 பேரோட மிங்கிள் ஆகிறதுக்கு விருப்பப்பட மாட்டீங்க, கம்ப்ளீட் சோஷியல் வித்ட்ராயல் இருக்கும். அது காரணம் ஜென்மத்தில் கேத்து இருக்கிறது தான். தனிமை தான் முதல்ல ஒரு காலத்தில் கொடுமையாக இருந்துச்சு உங்களுக்கு. ஆனால் இந்த காலகட்டம் தனிமை எனக்கு இனிமைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. அது நல்லது. வந்து என்ன பண்ணுறாரு, மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாக்கி உச்சம் பெற்று அமர்றார். ஆக குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா விரைய குருவாக இருக்கார். விரைய குருவாக இருக்கார் அப்படின்போது ஆப்வியஸ்லி சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் சுப விரயம் அப்படின்றது நடக்கும். என்ன அது? ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா இங்கிலீஷ் புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள், மகர சங்கராந்தி ராசி பலன்கள் எதம்மா நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னா, சமீப காலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம 2025, 26, 27 இப்படியெல்லாம் பலன்கள் பார்க்குறோம். ஆனால் ரொம்ப தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் கடைப்பிடித்தது என்ன அப்படின்னா, மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் மகர சங்கராந்தி அப்படி நம்ம வழிபாடு பண்ணுறோம் பார்த்தீங்களா. அன்றைய தினம் ஒரு புருஷன் எழுந்தருள்வா, அந்த புருஷனை வச்சு பலன்கள், மகர சங்கராந்தி புருஷனை வச்சு பலன்கள் அப்படின்றது கடைப்பிடித்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு, அந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்து பலன்கள் அப்படின்றத கடைப்பிடித்தாங்க. ஆக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு என்ன வந்து 2025, 26 நியூ இயர் 12 மணிக்கு நம்ம பட்டாசு வெடித்து கொண்டாடினாலும் தமிழ் புத்தாண்டப்ப சித்திரை கனி காணுதல் அப்படின்ற மாதிரி நம்ம பழக்கம் இருக்குதானே. அந்த மாதிரி தமிழ் புத்தாண்டை பொறுத்து நம்ம பலன்கள் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம பஞ்சாங்கங்கள் கணிச்சிருக்காங்க. அந்த விதத்தில் இந்த வருடத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. அந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும், என்னென்ன விஷயங்கள் முதல்ல நடக்கும் அப்படின்னா, மழை அதிகம் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசுப்பால் நாசம், பசுக்களுக்கு நோய் வரும். பசு வந்து பார்த்திங்கன்னா நோய்கள்னால பசுக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ், கிருமி தாக்குதல், குப்பையிலேருந்து நிறைய கிருமிகள் வரும், அந்த கிருமிகள்னால உடலுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரும். இந்த மாடர்ன் சிஸ்டம் மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களோட வளர்ச்சி, அந்த சிஸ்டமோட வளர்ச்சி கம்மியாகி ஆயுஷ், இந்த ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இந்த மெடிசன்ஸ்னுடைய ஒரு வளர்ச்சி அதிகமாகும். நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் கொடுத்துன்னு தெரியுறாங்க பார்த்தீங்களா. சாமியாருங்க, அம்பிகையினோட சொரூபம் நான் சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் பெரிய ஆபத்து இருக்குது. நிறைய பேர் ரோட்டில் வந்து சந்தி சிரிக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி போர், யுத்தங்கள் தொடரும் எப்படின்றதும் இருக்குது. அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒவ்வொரு ராசியும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பெண்களோட கை ஓங்கும், குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியானோட மதிப்பு உயரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. சரி, மலை சார்ந்த பிரதேசங்களில் அதிர்ச்சி, நிலநடுக்கம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. சரி, நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது. ஆக நம்ம ஒவ்வொரு ராசி மக்களும் இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவினோட இறுதியில் வழிபாடு அப்படின்ற பேரில் சொல்லியிருப்போம். பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணணும், உலக க்ஷேமத்திற்காக அப்படின்போது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம்தோறும் பாராயணம் பண்ணணும். அப்படி இல்லை நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு வீட்டில் ஒலிக்க விடணும். இது நான் சொல்கிற பரிகாரம் கிடையாது. காஞ்சி மகாபிரியவா எப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் பிரச்சனை எழுமோ அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம வந்து ஒலிக்க விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக அந்த விஷயத்தை செய்யுங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துக்கலாம். சிம்ம ராசி அன்பர்கள்,
எங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்குது அப்படின்னா சிம்மம் ரொம்ப சந்தோஷப்படணும். அப்பாடா அப்படின்னு நீங்கள் பெரும் மூச்சு விடுறதுக்கோ உங்களை நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிலீஃப் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்களான்னா, சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருக்கார் இல்லைங்களா? அஷ்டமத்து சனி ஆரம்பித்த உடனே அவரோட ஆட்டம், அவரோட கோர தாண்டவத்தை ஆட ஆரம்பிச்சிட்டார். நிறைய சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா பயந்துன்னு வந்து ஜாதகம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, அம்மா இப்போ தானம்மா சனியே பயிற்சி ஆனார், இதுக்குள்ளே வந்து பாருங்கம்மா கடன் கொடுத்தோம், அந்த கடனை கேட்குறோம் தரமாட்டேங்கிறாங்க. ஆக நான் என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெளிவாகவே தெரியும், நான் சொல்லியிருப்பேன். அஷ்டமத்து சனியும் போது யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்கவும் வாங்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா இப்போ வருது, இதோ வருது, 2 செகண்டில் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் காசு வரவே வராது, 2.5 வருஷம் ஆகும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். தானமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதையும் மீறி கடன் கொடுத்து மாட்டிகிட்டு இருக்கோங்க எத்தனையோ பேர். அப்போ 2வது வந்து பார்த்திங்கன்னா, ஃபேமிலியில் சின்ன சின்ன குழப்பங்கள் இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுங்க. வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுங்க. இறைவன்கிட்ட விட்டுருங்க, எல்லாத்தையுமே ஈசன்கிட்ட விட்டுருங்க, அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் யார் அவன்கிட்ட விடுங்க. என் வாயில் ஈசன் ஈசன் வரும், அதனால நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் முருகனாக இருந்தால் முருகன் கிட்ட விடுங்க, கிருஷ்ணராக இருந்தால் கிருஷ்ணன் கிட்ட விட்டுருங்க. அவங்க பார்த்து நம்மளுக்கு எது நல்லதோ அது செய்வாங்க. எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாருக்கிட்டையும் சின்ன சின்ன குழப்பம், சின்ன சின்ன பிரச்சனை, சும்மாவே நம்மளை பார்த்தா அந்த பயப்பிள்ளைக்கு ஆக மாட்டேங்குதுப்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது தலைவிரிச்சு ஆடுறதுக்கு முன்னாடி, களி தலைவிரிச்சு ஆடுறதுக்கு முன்னாடி இந்த களி புருஷன் அப்படின்றது சனி பகவான்னு சொல்கிறது உண்டு. புரியுதுங்களா? இது புகழேந்தி புலவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நலவெண்பால சொல்லியிருப்பார். எப்படி அப்படின்னா, சுயம்பர காண்டம், களி தொடர் காண்டம், களி நீங்கு காண்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த களி அப்படின்னு சனி பகவானை சொல்லியிருப்பார். ஆக இந்த சனியினோட ஆட்டம் ஆரம்பித்தாலும் இப்போ பெருத்த ரிலீஃப், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, 1/6/2026 வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி ஆகிறார். மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். அப்படி உச்சம் பெற்று அமர்ற குருவினோட 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேலே படியுது, அஷ்டமத்து சனி மேலே படியுது. அப்போ சனி கப் செப்புன்னு ஆயிடுவார். அவர் உங்களை கொஞ்சோண்டு கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், உங்களை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்த மாட்டார், எந்த விதத்துலையும் காயப்படுத்த மாட்டார். நீங்கள் உங்களை கம்ப்ளீட்டாக அவர் ஃப்ரீ பண்ணிவிடுவார். அவர் பாட்டுன்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், நீங்கள் போய் அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஆக சனியினால் வந்த ஒரு பெருத்த பிரச்சனை ஓஞ்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே இது ஒரு பெரிய ரிலீஃபுங்க, பெருத்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்ம ராசி, நீங்கள் ஆண்களாக இருந்தால் மனைவினால் ஒரு திடீர் தனப்பிராப்தி, பெண்களாக இருந்தால் கணவனால் ஒரு ஆதாயம், திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது ராகு பகவான் கொடுப்பார். வேலையே செய்யாத மனைவியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நான் வேலைக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய் சம்பாதிப்பாங்க. உங்ககிட்ட கொடுக்குறாங்களோ இல்லையோ குழந்தைங்கள பார்த்துப்பாங்க. பெண்கள் கையில் காசு இருந்தால் என்ன பண்ண போகிறாங்க? பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுவாங்க, வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடுவாங்க. அதுதான் பொம்பளைங்களோட எண்ணமே. ஆக நீங்கள் சிம்மராசி ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களால் உங்களுக்கு, அதாவது பிள்ளைங்களால் வரக்கூடிய எந்த வித பிரச்சனைகளும் மனைவியை பார்த்துப்பாங்க, பிள்ளைகளால் வரக்கூடிய எல்லா செலவுகளும் மனைவியை பார்த்துப்பாங்க. அப்படி ஒரு பிராப்தம் இருக்குது. சரி, ஆனால் என்ன, 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் மனைவினோட அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பெண்களாக இருக்கீங்கன்னா உங்கள் கணவரோட அட்டகாசம் ஜாஸ்தி இருக்கும். நீ சம்பாதிக்கிறதுக்கே இல்லாக்கி இல்லை, நான் வேலைக்கு போன சீக்கிரத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் பாரு, எவ்வளோ புத்திசாலித்தனமாக சேர்த்து வைக்கிறேன் பாரு, நீ முன்னந்தே சேர்த்து வச்சுருந்தேன், எல்லாத்தையும் கொண்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துட்டு, உங்கள் அக்காவுக்கு கொடுத்துட்டு, உங்கள் தங்கச்சிங்களுக்கு கொடுத்த அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதுலேயும் ஒரு நியாயம் இருக்க தானே செய்யுது. அமைதியாக இருந்துருங்க. நீயே பெரிய ஆளாக இருமா, நீயே புத்திசாலியாக இருமா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா அப்படின்னு அமைதியாக இருந்துருங்க, நல்லது. அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? பொதுவாக சிம்மம் வந்து ஒரு கூட்டத்துக்கு தலைமையாக இருக்கணும், தலைமை தாங்கணும், ஒரு இடத்துல நம்ம கெத்தாக போய் நிற்கணும், அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸை இந்த காலகட்டம் கொஞ்சம் காலகட்டமாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயுமே ஃபங்க்ஷன் போக விருப்பப்பட மாட்டீங்க, 10 பேரோட மிங்கிள் ஆகிறதுக்கு விருப்பப்பட மாட்டீங்க, கம்ப்ளீட் சோஷியல் வித்ட்ராயல் இருக்கும். அது காரணம் ஜென்மத்தில் கேத்து இருக்கிறது தான். தனிமை தான் முதல்ல ஒரு காலத்தில் கொடுமையாக இருந்துச்சு உங்களுக்கு. ஆனால் இந்த காலகட்டம் தனிமை எனக்கு இனிமைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. அது நல்லது தான். நிறைய சுவாமி கும்பிடணும்னு தோணும், ஜீவசமாதிகளுக்கு போகலான்னு தோணும், இறையாற்றலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணரணும்னு தோணும். இது எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ்ங்க. இதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை, நல்லது அப்படின்லாம். இவ்வளோ நாள் வரைக்கும் சனி அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் குரு சப்போர்ட்டிவாக இருந்தார். லாபஸ்தானத்தில் குரு இருந்து செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெருத்த லாபம் அப்படின்றத கொடுத்துருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ்னோட சப்போர்ட்டு, மூத்த சகோதரிகளோட சப்போர்ட்டு, சகோதரிகளோட சப்போர்ட் இதெல்லாம் கிடச்சிருந்துச்சு. இப்போ குரு வந்து என்ன பண்ணுறாரு, மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்றாமறார். ஆக குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா விரைய குருவாக இருக்கார் அப்படின்போது ஆப்வியஸ்லி சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் சுப விரயம் அப்படின்றது நடக்கும். என்ன அது, நிறைய பேர் சுப விரயம் அப்படின்ற ஆஸ்பெக்டில் வீடு வாங்கலாம்,
இதெல்லாம் நம்மளுக்கு விரையும் தான், செலவு தான். ஆனால் அதனால் எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, பெருமை அப்படின்ற மாதிரி. அப்போ நிறைய சிம்மராசி அன்பர்கள் வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். அதே மாதிரி ஒரு தொழில் அப்படின்ற மாதிரி இப்போ மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ ஒரு தொழில் செஞ்சு கொடுக்கலாம், தொழில் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த உதாரணத்துக்கு நம்ம இந்த கோழி பண்ணை வைக்கிறது, இந்த பூசா கடை வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் சூப்பர் மார்க்கெட் வைக்கிறது, இப்படி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வெளிநாடு அமுச்சு படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு நகை நெட்டு வாங்கி கொடுக்கறது, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள். கடைசி குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது, குழந்தைங்களுக்காக சும்மா அப்பப்போ ஒரு அசர்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கிராம் கோல்டு வாங்குறது. இப்போல்லாம் கோல்டில் ஒரு கிராம் வாங்குற மாதிரி தானே இருக்குது. ஒரு 4 கிராம் 5 கிராம் வெள்ளி வாங்கி வைக்கிறது, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. கவலையே பட வேண்டாம். ஆக சிம்மத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது? எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது 6ஆம் மாதத்துக்கு அப்புறம். அப்போ அந்த 6ஆம் மாதம் வரைக்கும் எங்கள் தமிழ் புத்தாண்டே வந்து பார்த்திங்கன்னா 14 தானே. காலையில் 9 மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மீனத்துலேருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கிறார். இதை தான் நம்ம தமிழ் புத்தாண்டா அந்த 9:40க்கு மேலே தான் தமிழ் புத்தாண்டை நம்ம பாவிக்கிறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ அதுக்கப்புறம் என்ன, 1.5 மாதம் தானே. 1.5 மாதம் கொஞ்சம் கோப்ப பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் மேன்மை தான், கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இருந்தாலும் வழிபாடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேம்மா அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அஷ்டமத்து சனி குருனோட பார்வையினால் அமைதியானாலும் நீங்கள் பிரீத்தி பண்ண வேண்டியது சனி பகவானை தான். சென்னை சுற்றி இருக்கவங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொழுச்சலூரில் உங்களுக்கு அகஸ்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்குது. அந்த அகஸ்தீஸ்வரர் கோயில் போயிட்டு ஈசனை பார்த்துட்டு அம்பிகையை பார்த்துட்டு அவங்களுக்கு வழிபாடு, ஒரு அம்பிகைக்கு ஒரு முழம்பூ கொண்டு போங்க, ஈசனுக்கு இவ்வளோ வில்வம் கொண்டு போங்க, வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சனீஸ்வரனுக்கு கருங்குவளை மாலை சாத்தி எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். எங்களோட சுய ஜாதகத்தில் எங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, வீடு கட்டலாமா கட்ட முடியாதா, இல்லை கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கா, இல்லை எங்களுக்கு வீடு சொந்த வீடு அப்படின்ற அமையறதுக்கான பாக்கியம் இருக்கா, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், வீட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் எப்பங்க ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், பிள்ளைங்களால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேன், எங்கள் பிள்ளை எப்போ திருந்தும், இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வு உங்கள் சுய ஜாதகம் தாங்க. ஆக எங்கள் கிட்ட சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.